ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இப்போ கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான ஒரு வைரஸ் உலகம் ஃபுல்லாக பரவுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. HSN வைரஸ் அது பறவைகள், குறிப்பாக கோழி மூலமாக பரவக்கூடியது. அதனால் ஸோ நிறைய நேரங்களில் அந்த பறவை காய்ச்சல் நோய் வந்துருச்சுன்னா அந்த நாட்டில் இருக்கிற எல்லா கோழிகளையுமே கொன்னுடுவாங்க. ஸோ அதுக்காக இப்போவே கோழி சாப்பிட்றதெல்லாம் நிறுத்திடலாமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இங்கெல்லாம் வந்துச்சுன்னா உடனே தெரிஞ்சிடும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அப்படியே வந்தால் கூட நீங்கள் முட்டையை சாப்பிட்லாம், ஆனால் ஆஃப் பாயிலாக இல்லாமல் ஃபுல் பாயிலாக சாப்பிட்லான்றாங்க. அப்படி உயிரை பயணம் வச்சும் அதை சாப்பிட்டாகணுமா அப்படிங்கிறது தான் மனிதன் எந்த அளவுக்கு நாக்கு ருசிக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஏன்னா தொடர்ந்து எத்தனை தடவை ஷவர்மா சாப்பிட்டு இறந்தாங்க, பரோட்டா சாப்பிட்டு இறந்தாங்க, அப்பயும் வெளியில் சாப்பிட்றது விட மாட்டுறாங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 100 மடங்கு அதிகமாக, அதாவது 100 பேருக்கு வந்தால் 52 பேர் இறந்துடுறாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 50%க்கு மேலே. அது பயங்கரமான இறப்பு விகிதம். ஆனால் அதே நேரத்தில் கொரோனா அளவுக்கு அதிகமாக பரவக்கூடியதா அப்படிங்கிற விஷயத்தை நியூஸில் சொல்லலை. ஏன்னா அவங்க எப்போவுமே சென்சிட்டிவான விஷயம்தான் சென்சிட்டிவாக ஆக்கி போடுவாங்க. ஸோ வந்தால் இறப்பாங்க, ஆனால் ஸ்ப்ரெட் பண்ணுற வேகம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ கொரோனா அளவுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இவங்க சொல்கிற HSN வைரஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ஒன்று அப்படி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது தான். ஏன்னா உலகம் பேரழிவை சந்தித்து கொண்டே தான் இருக்குது, ஒவ்வொரு ரூபத்தில், யுத்தங்களின் ரூபத்தில், இயற்கை சீற்றங்களின் ரூபத்தில், இந்த கொரோனா போன்ற நோய்களின் ரூபத்தில். 2019 அதிவேகமாக விநாசம் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ ஆனால் இதில் நல்ல செய்தி என்ன அப்படின்னா, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மரணமே வராது, உடம்புக்கு தான் மரணம், ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? டென்ஷன் ஆவீங்கல்ல? ஆனால் கீதை அதனால தான் ஃபேமஸ்ஸு. கீதையில் இந்த ஆறுதல் தான் கொடுத்துருக்கிறாரு, உடலுக்குத்தான் மரணம், ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது அப்படின்ட்டு. அதுக்காக கொலையை பண்ணு அப்படிங்கிற மாதிரி தப்பான செய்தி இருக்கும். ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். உலகமே அழியுது, ஆத்மா உடம்புல தான் இருக்கும். உலகமே அழிந்தால் உடலும் அழிஞ்சிடும். அப்போ ஆத்மா எங்கே இருக்கும்? ஆத்மாவுடைய அடுத்த நிலை தான் என்ன? அதோடைய இல்லை, எல்லாமே அழிஞ்சிட்டா ஆத்மாவுடைய கதி என்ன? கடவுள் சொல்கிறாரு, எல்லாமே அழியாது, சில மனிதர்கள் கண்டிப்பாக பாதுகாக்கப்படுவார்கள். அவங்க மூலமாக மீண்டும் மனித இனம் வளர்ச்சி அடையும். மனித இனம் மட்டும் இல்லை, எல்லா விலங்கினம் எல்லாமே வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பேரழிவு 5000 வருடத்திற்கு ஒரு முறை நடந்தே தீரும். இது 5000 வருட காலச்சக்கரம். அந்த 5000 வருடம், அந்த பேரழிவுக்கு 100 வருடம் முன்பு தான் கடவுள் இந்த ஞானத்தையே கொடுக்கிறார். அந்த நேரம் தான் இப்போ. அதிலே 85 வருஷம் போயிடுச்சு கடவுள் ஸோ சொல்கிறது என்னென்னா, இந்த பூமியை நான் சொர்க்கமாக படைத்தேன் முதல் 2500 வருஷம், அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாகுது. நரகத்தின் கடைசி 100 வருடத்தில் இந்த 5000 வருட காலச்சக்கரத்தின் ரகசியத்தை சொல்வதன் காரணமே, கலியுகம் அழிந்து மீண்டும் இந்த பூமி சத்தியுக சொர்க்கமாக மாறப்போகுது. ஆத்மா தான் அழியாது இல்லையா? ஸோ உடலெல்லாம் அழியும் போது ஆத்மா எல்லாம் மேலே போயிடும். இருந்தாலும் கொஞ்சம் மனிதர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க மூலமாக ஜென்மம் எடுத்து இந்த யுகம் மாறும். துக்கம் நிரம்பிய கலியுகம் சுகம் நிறைந்த சத்தியுக சொர்க்கமாக மாறும். ஸோ அங்கே வருவதற்கு ஆத்மா இந்த பூமியை விட்டு போகிறதுக்கு முன்னாடி தகுதி பெற்று விட்டால் சொர்க்கத்தில் நாம் ஜென்மம் எடுப்போம் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தை புதுப்பிக்கிற விஷயம் இது. துக்கத்தின் உச்சத்தில் இல்லையா, அதர்மம் தலை தூக்கும் பொழுது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லா மதங்களிலுமே இது இருக்கும், கீதையில் வெளிப்படையாகவே இருக்குது. ஸோ அப்படி அதர்மத்தை அழிக்கணும்னா பெரும்பாலும் எல்லாரையும் அழிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக அதர்மம் தான் தலையோங்கி இருக்குது. ஸோ அப்போ இறைவன்
யாராக இருந்தாலும் உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு தானே ஆகணும். அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்க முடியுமா இந்த உடம்பில்? மரணம் கண்டிப்பாக ஒரு நாள் வரும் இல்லையா? ஸோ அப்போ இவ்வளோ நாள் துக்கம் நிரம்பிய இந்த உலகத்தில் வாழ்ந்த நீங்கள் சுகம் நிரம்பிய சொர்க்கத்தில் வாழணும். ஆரோக்கியமும் அழகும் நிரம்பிய உடலில் வாழணும். தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கிற அந்த சொர்க்கத்தில் நீங்கள் போகணும். அப்படின்னா அந்த சொர்க்கத்தில் இருப்பவர்களுடைய குணம், சொர்க்கம் இனிமேல் தான் வரப்போகுது, ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லையா? 5000 வருடம் முன்பு சொர்க்கமாக தான் இந்த பூமி இருந்துச்சு. இப்போ எங்கே அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அல்லது தேவதைகள் அப்படின்னா, மறுஜன்மம் எடுத்து கலியுகத்தின் இறுதியில் அனைத்தையும் இழந்து இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தான் அந்த தேவதைகள் அப்படிங்கிற ரகசியத்தை வெளிப்படுத்த தான் கடவுள் வரார். இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் கொடுக்குற ஞானம் உங்களை ஆத்மான்னு ஒன்று வந்து சிவபரமாத்மா நினைச்சிங்க. ஆத்மானா உயிர், அது புருமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அதோடைய அப்பா தான் கடவுள் சிவபெருமான், அவரை தான் அல்லா பரமபிதான்னு சொல்கிறோம். அவர் இந்த செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மாக்கள் எல்லாம் இங்கே வந்துடும். இதை தான் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்லுவோம். இங்கேருந்து சொர்க்கத்துக்கு நாம் நடிக்க வருவோம். சொர்க்கத்துக்கு வருவதற்கு நாம் அதுக்கு முன்னாடி தகுதி பெற்று இருந்தால், தகுதி பெறும் இடம் எது? நரகத்தின் கடைசி 100 வருடம் இறைவன்கிட்ட நேரடியாக ஞானம் அடைந்து. எப்படி தகுதி அடையிறது? உங்களை ஆத்மான்னு உணருங்க. உடம்பே கிடையாது, வெறும் ஒளியாக இருக்கிறன்னு உணர்ந்தால் அந்த ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சதா மனதால் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கூடவே இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அந்த முரளியை தினம் தினம் படித்ததை மனதுக்குள் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். இறைவனின் நினைவிலே இருக்கணும். கலியுகத்தின் விஷயத்தை பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்கணும். இதனால் என்ன ஆகும்னா, இந்த கலியுக கவர்ச்சிகள், புலனின்பம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 விகாரங்கள், இதில் இருந்தெல்லாம் உங்களுடைய புத்தி விலகும். ஏன்னா சொர்க்கத்தில் இந்த 5 விகாரங்கள்னால் என்னன்னே யாருக்கும் தெரியாது. அதுக்கு நாம் இப்போ தயாராகிறோம். அப்போ சொர்க்கத்தில் எப்படி காமம் இல்லாமல் குழந்தை பிறக்கும் அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாள். ஸோ அந்த அளவுக்கு தூய்மையான ஆத்மாவுக்கு எண்ணத்தின் சக்தி இருக்கும். எது நினைத்தாலும் நடக்கும். ஸோ அந்த அளவுக்கு சக்தி தூய்மை ஆகிறதுனால கிடைக்குது. அந்த தூய்மை ஆகிறது இறைவனின் நினைவிலே மூழ்கிறதுனால தான் ஆத்மா தூய்மை ஆகுது. இந்த ஞானத்தை கொடுப்பதற்காகவே சிவபெருமான் கடைசி 100 வருடம் வரார். அதுதான் இப்போ நாம் கவலைப்பட வேண்டியதெல்லாம் உலகம் அழியும், ஆத்மா உடலை விட்டு பிரியும். அது எப்படி பிரியுது அப்படிங்கிறது முக்கியம். இந்த உலகத்தின் விஷயத்தை நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது இந்த உலகத்தின் நினைவு தான் வரும். ஸோ இந்த உலகத்திலேயே பேயாக சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா உலகம் அழியும்போது எந்த கர்ப்பத்தில் போய் பிறக்க முடியும்? பேயாக சுற்றுவீங்க. வேணால் ஒரே உடம்புக்குள்ளே 10-15 பேய் போய் பூந்துக்கும். ஸோ அப்போ உலகம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஏன்னா ஆத்மாவுக்கு போகிறதுக்கு வழி தெரியாது. இது வரைக்கும் கர்ப்பம் இருந்துச்சு, கர்ப்பத்தில் பிறந்துட்டே இருந்தீங்க. இப்போ எல்லா ஆத்மாவும் அழிஞ்சு மேலே போகுது. ஸோ அப்போ நம்ம மேலே போகணும். அப்போ இறைவனுடைய நினைவிலேயே மூழ்கி தான் கடைசி நேரத்தில் போகணும். யாராக இருந்தாலும் வேறு வழியே இல்லை, சாய்ஸே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் இறைவனை நினைத்து நீங்கள் பரந்தாமத்துக்கு போயிடலாம் மேலே. ஆனால் அங்கேருந்து சொர்க்கத்துக்கு வர முடியாது. ஏன்னா சொர்க்கத்துக்கு வரணுன்னா இறைவனுடைய ஞானத்தை கேட்டு உங்களுடைய குணத்தை எல்லாம் மாற்றிக்கணும். கடைசியில் மேலே போகிறவங்க வந்து வேறு வழி இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கொடூரத்தை பார்க்க சகிக்காமல் இங்கேருந்து தப்பிச்சா போதும்னு இறைவனை நினச்சி மேலே போவாங்க. ஆனால் அந்த சொர்க்கத்தை அடையணும், அங்கே இருக்கிற மாதிரியே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னே தெரியாத அந்த பரிசுத்த நிலையை அடையணும் அப்படின்ட்டு இறைவனை நினைத்து அந்த சக்தியை, தூய்மையின் சக்தியை உங்களுக்குள்ளே நிரப்பிக்கிறவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஆனால் எந்த மதத்திலும் இந்த ஞானம் கிடையாது. அதுதான் பிரச்சனை. நம்ம நிறைய பேர் இப்போ முஸ்லீம் சகோதரர், கிறிஸ்தவ சகோதரர் எல்லாம் நம்ம பேட்டி எடுத்து லைவில் போடுறோம். ஸோ அப்போ அவங்களுக்கும் இது தெரியல அப்படிங்கிறது உங்களுக்கே கிளியராக தெரியும். ஆனால் எல்லோரும் மதங்களின் பின்னாடி, நாஸ்திக சித்தாந்தங்களின் பின்னாடி இப்படி தான் கிடக்கிறாங்க. அவங்கள பார்த்தா பரிதாபமாக இருக்குது. நமக்கு மட்டும் இல்லை, இயேசுக்கே. இயேசு கிறிஸ்தே பைபிளில் சொல்லுவார், கடைசி நேரத்தில் ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டேன்னா உனக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடையாது, நீ யாருன்னே தெரியாதுன்னு நான் சொல்லிவிடுவேன்.
பிதாவின் சித்தத்தின்படி நடப்பவனுக்குத்தான் இடம். ஸோ பிதா எப்போ வராரோ இப்போ தான் வராரு பரமபிதா, பரமாத்மா, பரமசிவன். ஸோ அவர் கொடுக்குற ஞானத்தை இப்போ கேட்டால்தான் அவருடைய சித்தம் என்னன்னே தெரியும் இல்லையா? ஆத்ம உணர்விலிருந்து அனைவரையும் ஆத்மாவாக பார்க்கணும். அதுக்கு சிவபரமாத்மாவுடைய நினைவு. அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் இல்லையா? ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சுற்றி எது நடந்தாலும் உங்களுடைய புத்தி இறைவன்கிட்ட இருந்து விலகவே கூடாது. ஸோ இதுதான் இறைவன் நமக்கு கொடுக்குற அன்பு கட்டளை. இதில் நமக்கு தான் நன்மை, அவருக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஸோ அப்படி அவரை நினைக்க நினைக்க அவரை மாதிரியே நம்ம பரிசுத்தமாகிறோம் அப்படிங்கிற செய்தி கடவுள் கொடுக்குறாரு. அதன்படி நடக்கிறவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. இந்த செய்தி பைபிளில் இருக்கா? கிடையாது. குரானில் இருக்கா? கிடையாது. கீதையில் இருக்கா? இருக்குது. மன்மனாபவன் இருக்குது. தேகத்தின் தர்மத்தை விட்டு என்னை நினைன்னு இருக்குது. ஆனால் சொன்னது கிருஷ்ணர்னு போட்டாங்க. அப்போ கிருஷ்ணருக்கே உடம்பு இருக்குது. அப்போ இன்னும் நீங்கள் என்னென்ன நினைக்கிறது இல்லையா? அப்போ தேகத்தின் அனைத்து சம்பந்தத்தையும் விடணும்னா தேக கொண்ட அனைவரையும் மறக்கணும். ஸ்ரீகிருஷ்ணர் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதை. ஸோ இந்த ஞானத்தை கேட்டு சொர்க்கத்துக்கு போகிறார். அவர் கடவுள் கிடையாது. எந்த ஞானத்தை கொடுத்து சாதாரண மனிதனை ஸ்ரீ கிருஷ்ணராக மாற்றினாரோ அந்த சிவபெருமான் மட்டுமே கடவுள். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றோம், கடவுள் ஒருவர். ஸோ அப்போ இறைவனை நினைக்கணும். அவர் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறன்ற ரகசியத்தையே அவர் சொல்லும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் இயேசு சொல்கிறாரு, ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்றதுடைய அர்த்தம் என்னென்னா அது பக்தி. இயேசுவை வணங்குறது, கிருஷ்ணரை வணங்குறது, பைபிள், குரான் இதெல்லாம் படிக்கிறது, ராமாயண மகாபாரதம் படிக்கிறது, மெக்கா, மதினா, கைலாயம், ஜெருசலம், திருவண்ணாமலை, அந்த மலை இந்த மலை சுற்றுறது, இது எல்லாம் பக்தி. அதில் ஏதாவது ஞானம் இருக்குதா? அங்கே கடவுள் இருக்கிறாரா என்ன? ஸோ அங்கே போய் இறக்கலாம் வேறு செய்கிறாங்க. அதான் பக்தி, அலையிறது. இங்கே எதுவும் கிடையாது. கடவுளே தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். ஞானம் அடைஞ்சு கடவுளை பார்க்க போகிறது கிடையாது. கடவுள் கொடுத்தா தான் ஞானம். சும்மா போய் காட்டில் போய் நீங்கள் பல வருஷம் உட்காந்துட்டு இருந்தாலும் ஒரு ஞானமும் வராது. மீண்டும் அடுத்த ஜென்மம் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். மீண்டும் உங்களுடைய நிலை கீழான நிலை அடைஞ்சு தான் ஆகணும். ஸோ கடவுள் அவரை நினைக்கிற வழியை கற்றுக் கொடுக்கும் வரை கடவுளை உங்களுக்கு நினைக்கக்கூட தெரியாது. ஏன்னா கடவுள் எப்படி இருப்பார்னே தெரியாது, எங்கே இருப்பார்னு தெரியாது, அவரை நினைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு தெரியாது. அவரை நினைச்சா தான் பரிசுத்தமாகிறோம். பரிசுத்தமாகும்போது தான் பரிசுத்தமான ஒரு உலகம், தங்க வைடூரியம் கொட்டி கிடக்கக்கூடிய சொர்க்கம் வருது. அங்கே நாம் மீண்டும் பிறப்போம், மீண்டும் மீண்டும் இந்த காலச்சக்கரம் சுத்தும் அப்படிங்கிற ரகசியம்லாம் இதுக்கு முன்னாடி தெரியாது. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, கடைசி நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிட்றவன் சொர்க்கத்துக்கும் வரமாட்டான், நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறார். ஸோ ஏன் இதை பாதிரியார் அகத்தியன் கிட்ட கேட்கும்போது, கடவுள் சொல்கிற எதுவுமே கேட்காம சும்மா ஜபம் அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தால் வராது அந்த அர்த்தம் அப்படின்னார். அங்கே அந்த அர்த்தம் கிடையாது. இயேசு வேற, கடவுள் வேற, பிதா வேற, இயேசு வேறன்றது தான். கடவுளுடைய குழந்தை நம்ம எல்லாரும் தான், இயேசு மட்டும் கிடையாது. அப்படின்னு அர்த்தம், இயேசு நமக்கு சகோதரன். சகோதரன்கிட்ட என்ன ஞானம் இருக்குது? சகோதரன்கிட்ட இருந்தால் அவங்களுக்கு சொத்து கிடைக்கும். அப்பா கிட்ட இருந்து தானே சொத்து. சகோதரன் சொத்தை அவங்களுக்கு கொடுப்பான், அப்பா தான் சொத்து கொடுக்க முடியும். ஸோ அப்போ பரமபிதா தான் சொத்து கொடுக்குறார், அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்குறார், அதற்கான ஞானத்தை கொடுக்கிறார். அப்போ இயேசு நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறது கிறிஸ்தவ மதத்திற்கு மட்டும் கிடையாது. ஒவ்வொரு மதத்துக்கும் அவங்கவுங்க மத ஸ்தாபகர்கள் இதைத்தான் சொல்லுவாங்க. முகமது நபியும் முஸ்லீமை பார்த்து நீங்களாம் யாருன்னே எனக்கு தெரியாது பண்ணுவார். புத்த மதத்தை சார்ந்தவர்களை பார்த்து புத்தர் நீங்களாம் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னுவாங்க. ஏன் சொல்கிறாங்க? கோபமா? பழி வாங்கிறதுக்கா? நிஜமாகவே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்கள மறுஜன்மம் எடுத்துடுவாங்க. இயேசு அப்படியே இயேசுவாகவே இருப்பார்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணராகவே இருப்பார்னு நினைக்கிறாங்க. அடுத்தடுத்த ஜென்மம் எடுத்துடுவாங்க. உங்களுக்கு முன் ஜென்மம் ஞாபகம் இருக்குதா? அதே மாதிரி தான் அவங்களுக்கும் எதுவுமே ஞாபகம் இருக்காது. அடுத்தடுத்த ஜென்மம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒன்றும் அந்த குணம் எல்லாமே போயிடும். அவங்க முயற்சி பண்ணி வந்தால் தான் உண்டு. ஏசப்பான்னா அங்கே போய் என்னப்பா உன்னை கூப்பிட்றாங்க,
அப்படின்னா, அப்படியா இவங்களாம் யார் எனக்கு தெரியாதே அப்படி சொல்லுவார். அதுதான் அதோடைய அர்த்தம். முகமது நபியை கூப்பிட்டா அவருக்கும் தெரியாது, யார் இவங்க எனக்கு தெரியாதே, நான் பார்த்ததே இல்லையே அப்படின்வாங்க. ஸோ அப்போ கடவுளுக்கு மட்டும்தான் நம்மை தெரியும், கடவுள் தான் நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ இந்த ஞானத்தை மனதில் சதா ஆசை போட்டுக்கிட்டு சதா இறைவனுடைய நினைவில் இருக்க இருக்க நம்ம சொன்ன மாதிரி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், உலகியல் கவர்ச்சி, புலனின்பம் எல்லாத்துலேருந்தும் புத்தி விலகும். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா கடவுள் சொல்கிறார், வெளியில் சாப்பிடாதீங்க, அசைவம் சாப்பிடாதீங்க, பூண்டு வெங்காயம் சேர்த்துக்காதீங்க, என் நினைவிலே இருங்க, என் நினைவில் சமைத்த உணவை மட்டும், முடிந்தவரை நீங்கள் சமைத்த உணவோ அல்லது இந்த ஞானத்தை இருப்பவர்கள் சமைத்த உணவையோ மட்டும் சாப்பிடுங்க அப்படிங்கிற. ஸோ இதுதான் பாதுகாப்பு கவசம். இது ஒரு சைகை மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ எல்லோரும் இறக்கும்போது தான் தெரியுது, ஓ இதுக்காக தான் கடவுள் சொன்னாரா அப்படின்னு தெரியுது. ஸோ அப்படி நீங்கள் இறைவனுடைய நினைவிலே மூழ்கிறீங்க, அதுதான் உங்களுடைய பாதுகாப்பு கவசம். இல்லை கோழி செத்தான் நான் பார்த்துக்கலாம். பைபிளில் ஒன்று இருக்கும், மோசஸ் அடிமைகளெல்லாம் அழிச்சிட்டு வருவார் இல்லையா, பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்துக்கு நான் உங்களை அழிச்சிட்டு போகிறேன்னு கடவுள் சொன்னாருன்னு நம்பி எல்லாம் வருவாங்க. ஸோ நிஜத்தில் நடந்த கதை கிடையாது, இப்போத்தைய விஷயம். அது தீர்க்க தரிசனமாக முன்கூட்டியே சொல்லப்பட்ட விஷயந்தான் ராமாயணம், பைபிள், மகாபாரதம், குரான் எல்லாமே. ஆனால் அந்தந்த மதத்தினர் அதுதான் உண்மை, நிஜமாகவே நடந்துச்சு போல இருக்குது அப்படின்னு நம்பிகிட்ருக்குறாங்க. நாம் என்ன பண்ணுறது? சரி, அதில் என்ன போட்டிருக்கோம்னா, ஆனால் அதில் நிறைய ரகசியம் இருக்கும். அதில் மோசஸ் சொன்னான்ட்டு மோசஸ் பின்னாடி எல்லோரும் வந்துடுவாங்க. அவங்க பாட்டுக்கு காட்டு வழியாக போவாங்க, பல பிரச்சனை, சாப்பாடு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது. அப்போ மக்கள் எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க மோசஸ் கிட்ட. நாங்கள் அங்கே இருக்கும்போது ஜாலியாக தண்ணி அடிச்சுட்டு நல்லா கறி மீனுன்னு சாப்பிட்டுட்டு இருந்தோமே, இங்கே எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ கடவுள் சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன இந்த அசைவ உணவு தானே தேவை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களால் சாப்பிட முடியாத அளவுக்கு அசைவ உணவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு மிகப்பெரிய காற்றடிச்சு அந்த கடல் பறவைகளை எல்லாம் சாகடித்து கரையோரமாக தள்ளி, அது எவ்வளோ உயரத்துக்கு இருக்கும் நிறையா. உடனே மக்களுக்கு குஷியாகிடும், போய் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்க. யோசிச்சு பாருங்களேன். அதாவது இன்டைரக்ட் அதில் நிறைய ஆன்மீக ரகசியம் இருக்குது. பட் மேலோட்டமாகவே பார்த்தாலே பறவை காய்ச்சலில் தான் இந்த மாதிரி ஊந்து செத்து கிடக்கும் இல்லையா. அப்போ அவன் எந்த அளவுக்கு அதுக்கு அடிமையாக இருந்தால் அதை போய் சாப்பிட்றான். அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இப்போ டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் சாப்பிட்லான்ட்டு. இல்லை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற டாக்டரே இல்லாத நிலையில் இதெல்லாம் நடக்கும். உலகம் அழியும் போது அப்போ டிவி இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, கரண்ட் இருக்காது, எதுவும் இருக்காது. இவ்வளோ நாள் சாப்பிட்ட பழக்கம் என்ன ஆகும்? போய் சாப்பிடுவீங்க. அது சாப்பிடாம உங்களால் இருக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை. ஆனால் இப்போவே உங்களுடைய நாக்கை அந்த சுவையிலிருந்து விடுவிச்சுக்கணும். இறைவனை நினைவில் இருக்கும்போது அது சாத்தியம், எதுவும் சாத்தியம். காமத்தையே விடும்போது கரிமீனை விட முடியாதா? ஸோ அப்படி நீங்கள் இருந்தால்தான். ஏன்னா இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா காமத்தினால தான் வருது. பல தண்டனைகள், பல கொலைகள், பல ஸ்கேம்னு சொல்கிறாங்க. எல்லாமே காமத்தை வச்சு தான் நடக்குது. ஏமாத்துறதல் எல்லாமே காமத்தில் கொஞ்சம் கூட சலனம் அடையலைன்னா பலவிதமான ஏமாற்றங்கள்லேருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. கொலை செய்யப்படுறதுலேருந்து, தற்கொலை செஞ்சுக்கிறதுலேருந்து பாதுகாப்பாக இருப்பீங்க. ஸோ கடவுள் சொல்கிறத அப்படியே கேட்குறதுல தான் நமக்கு நன்மை இருக்குது. ஸோ அதனால் நோய் வருது, வராமல் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி நோய் இல்லை, ஜென்ரலாகவே நான்வெஜ் சாப்பிட்டாலே உடம்புக்கு ஸ்லைட், அதாவது பலவிதமான நோய் வரும் நான்வெஜ்னால். நீங்கள் ஜென்ரலாக சமைக்கிற அந்த ஹீட்டில் சாகாத நிறைய கிருமிகள் அதுக்குள்ளே இருக்கும். குறிப்பாக இந்த பிரெயின் டிசீஸ் நிறைய பேருக்கு மனநலம் பாதிக்கப்படுறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஆனால் அது யாருக்குமே தெரியாது. பிரெயின் டெத் ஆகும், பேரலிட்டிக் அட்டாக் வர்றது, இதுக்கெல்லாம் அது காரணமாக இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் பெருசாக யாரும் சொல்ல போகிறதில்ல உங்களுக்கு. ஏன்னா சொன்னால் பல பிஸ்னஸ் பாதிக்கும்.
ஆனால் உங்கள் மேலே நன்மை இருந்தால் உங்கள் மேலே உங்களுக்கு தான் அக்கறை இருக்கணும். உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். எப்படியும் உலகம் அழிய போகுது. அந்த நேரம் துடிச்சு இறக்க போகிறீங்களா, அப்படியே ஆனந்தமாக அப்படியே வெண்ணெயிலிருந்து முடி எடுக்கிற மாதிரி உயிர் அப்படி பிரியணுன்றார். அதுக்கு சதா ஒரு சிவத்தந்தையை தவிர யாருடைய நினைவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ ஆக்சுவலாக மோசஸ் கூட்டு வரும்போது நிறைய பிரச்சனை வரும். எல்லாமே இப்போத்தே இந்த ஞானத்தின் விஷயம்தான். கடவுள் உங்ககிட்ட மட்டும் வந்து பேசுகிறாரா? மோசஸ் கிட்ட கேட்பாங்க. இது எங்கே உங்ககிட்ட கடவுள் பேசுனா இந்த பூமி பொழந்து நான் உள்ளே போயிடுறேன், இந்த பூமி பொழக்கட்டும், நான் அப்போ நம்புகிறேன், டமால்னு பூமி பொழக்கும், அவர் உள்ளே போயிடுவார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவன் நம்பினா என்ன, நம்பாட்டினா என்ன? அந்த மாதிரி தான் எல்லாம். அழியுதா, சரி அழிஞ்சா பார்ப்போம், இல்லாட்டினா என்ன பண்ணுவீங்க? அழிஞ்சா இவன் நிலைமை என்ன ஆகுன்றது இவன் யோசிக்க மாட்டான். இன்னொரு விஷயம், நிறைய இடங்களில் பூகம்பம், நிலநடுக்கம், பூமிக்குள்ளே பில்டிங்கே போகிறது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதுதான் அங்கே காட்டுறாங்க. கடவுள் வரும்போது, கடவுள் ஞானத்தை கொடுக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குன்றது தான் அதோடைய அர்த்தம். ஸோ அங்கே பைபிளை படிக்கிறாங்க, குரான் படிக்கிறாங்க, ஆனால் கண்ணு முன்னாடி அது நடக்குது. கடவுளை இங்கே எங்கேயோ ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு, அதனால தான் இது நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிற சக்தி யாருக்கும் இல்லை. என்ன பண்ணுறது? ஸோ புரிஞ்சிக்கிறவங்க பழிச்சிக்குவாங்க, புரிஞ்சிக்காதவங்க ஒவ்வொரு கல்பத்திலும் அனைத்தையும் இழப்பாங்க. காரணம், இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பம்னு சொல்லுவோம். இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப 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 நடக்கும். அதாவது இந்த ஞானத்தை கேட்டு நல்லா முயற்சி செஞ்சு நீங்கள் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணன் ஸ்ரீ லக்ஷ்மி பதவி அடைஞ்சிங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் இதே மாதிரி முயற்சி செய்வீங்க, அடைவீங்க. இப்போ அலட்சியப்படுத்துறீங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் அலட்சியப்படுத்தி சொர்க்கத்திற்கு வராமல் போக நேரிடலாம், அல்லது சொர்க்கத்துக்கே வந்தாலும் மிக கீழான பதவி, வேலைக்காரன், தாசந்தாசி, வெட்டியான், இந்த மாதிரி பதவி தான் அடைய வேண்டியதாக இருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.